ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நஃபி vlogs தமிழ். ஃப்ரைடே ஆஃப்டர்நூனில் இருந்து தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்குது. டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா அப்படியே நான் எடிட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணிகிட்ருப்பேன். சரி, அது கொஞ்சம் மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நான் கிச்சனுக்காக ஆர்டர் பண்ணது, பட் கிச்சனில் நான் இன்னும் ஒட்டலை. சரி, இந்த டேபிளுக்கு கொஞ்சம் ஒட்டி கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்டிக்கரோட குவாலிட்டி எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சுருக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ஒட்டும் போது 2 பேர் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா ஒட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தனியாக ஒட்டினதுனால எனக்கு அவ்வளோக்கா வரல. வாலாக இருந்தால் கூட ஈஸியாக ஒட்டிக்கலாம், இல்லைனா செல்ஃபில் ஏதாவது போகிறதா இருந்தாலும் ஈஸியாக ஒட்டிக்கலாம். இந்த டேபிள் அப்படிங்கிறதுனால அந்த கார்னர்ஸ்லலாம் சரியாக ஒட்டவே இல்லை. நிறைய கொஞ்சம் சுருக்கமாக வந்துருச்சு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ ஒட்டிட்டேன். ஒன் சைடு கொஞ்சம் நல்லா இருந்தது, இன்னொரு சைடு ஒட்டினது தான் கொஞ்சம் சுருக்கம் அதிகமாகிருச்சு. இந்த மாதிரி நம்ம ஒட்டும் போதே தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா, கரெக்டாக வச்சு தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக ஒட்ட வருது. அப்படி இல்லைன்னா லைட்டாக சுருக்கம் விழுந்த மாதிரி ஆயிடுது. ஃபைனலாக இப்போ எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த சைடு ஒரு சைடு கார்னர் மட்டும் நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சுருக்கமாயிடுச்சு. மற்ற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஒட்டியிருக்கேன். ஒரு 3 மணி போல் அடை தோசைக்கு ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் எடுத்து ஊற வச்சிட்ருந்தேன். என்னோடய பெரிய பாப்பா வந்துட்டு 2 நாளாக அடை தோசை வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அவளுக்கு இந்த மாதிரி நிறைய பருப்பெல்லாம் போட்டு தோசை மாவு ஆட்டி தோசை சுட்டு கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது கேட்டதுனால நான் 2 நாளாக செய்யவும் முடியல. சரி, இப்போ ஊற வச்சு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணிக்கு மேலே தான் ஊற வச்சேன். ஒரு 2 to 3 hours ஊறினாவே போதும். நம்ம நைட்டுக்கு தான் இது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ 2 to 3 hours ஊறினாவே போதும். அதனால் நான் 3 மணிக்கு தான் ஊற வச்சிட்ருந்தேன். இருக்கிற எல்லா பருப்புலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருக்கேன். வீடியோவில் பார்த்தாவே தெரியும், நான் எதையும் மெஷர் பண்ணி போடல, அப்படியே ஒரு கையில் தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன பருப்பு வகைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இல்லை 2 3 தான் இருக்குன்னாலும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு பச்சரிசி, அப்புறம் வந்துட்டு நார்மல் புழுங்கல் அரிசி 2 கைப்பிடி, ரேஷன் அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இதில் நான் என்னென்ன பருப்பு போட்டிருக்கேன்னா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, நிலக்கடலை, இந்த மாதிரி எல்லா பருப்பையும் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தா, பாப்பா வந்துட்டு சேமியா பாயாசம் கேட்டிருந்தா. நேற்று வியாழக்கிழமை கொஞ்சம் காலையில் பாப்பா வேறு திட்டிட்டேன், அவள் பொக்குன்னு இருந்தா. ஸோ வெள்ளிக்கிழமை வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச ஐட்டமாகவே எல்லாமே செஞ்சேன். என்னோடய பொண்ணுங்க எல்லா நேரமும் சொன்ன பேச்சு கேட்பாங்க அப்படின்னு இல்லை. ஏதோ ஒரு நேரம் சொல்கிற பேச்சு கேட்காம பண்ணலாம். அந்த மாதிரி டைமில் நம்மளும் ஏதோ ஹார்ஷாக திட்டிடுறோம். திட்டினதுக்கப்புறம் அவங்க பொக்குன்னு இருக்காங்களோ இல்லையோ நம்ம ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம அம்மாவை என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அடுத்த நாள் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி டே ஃபுல்லாக அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுதான் நான் செஞ்சிட்ருந்தேன். ஈவினிங் வந்துட்டு பாப்பா வரத்துக்குள்ளார சரி சேமியா பாயாசம்னாலும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். ஜவ்வரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் வதக்கி நெய்யில் வந்துட்டு வதக்கிட்டு அதில் சேர்த்திக்கலாம். இந்த முந்திரி திராட்சை பார்த்திங்கன்னா திராட்சை 5 ரூபா பாக்கெட்டு, முந்திரி 2 தான் இருந்தது, உடச்சி போட்டிருக்காங்க. அந்த பேக்கெட் வந்துட்டு 5 rupeesனு இருந்தது. பார்த்தோன்னே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அநியாயத்துக்கு 2 முந்திரி தான் இருந்தது அதில். இப்போ சேமியாவையும் அதே நெய்லேயே வந்துட்டு கட் பண்ணி போட்டு உடச்சி விட்டு அதையும் நெய்யில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா இது ஜவ்வரிசி வெந்துக்கிட்டுருக்கு. அந்த கேப்லேயே இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். இந்த டைமிங்லேயே பார்த்திங்கன்னா பாப்பா 2 பேரும் வந்துட்டாங்க. வந்தோடனே இப்போது ஜவ்வரிசி பாயாசம் தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க.
இப்போ அந்த சேமியாவையும் அந்த ஜவ்வரிசி கூடயே சேர்த்திடலாம். இப்போ நான் சேர்த்திருக்க ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா அந்த லைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே 1 டம்ளர் பால் வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா அது கொதித்து வந்து சேமியாலாம் வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் சர்க்கரையில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம வதக்கி வச்ச திராட்சை, முந்திரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் எங்களோட சிட் சாட் டைமு. ஈவினிங்கில் 4 o'clock வருவாங்க. 5 வரைக்கும் வீட்டில் இருப்பாங்க. 5க்கு வந்துட்டு டியூஷன் போயிட்டு அரபிக் கிளாஸ் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. இந்த டைமிங்கில் தான் நிறைய பேசுவோம் நாங்கள் 3 பேரும். ஏன்னா அவங்க அப்பாவை தான் இந்த டைம் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸிமம் அவர் இந்த டைமில் இருக்க மாட்டார் வீட்டில். நாங்கள் 3 பேர் தான் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பாப்பா எல்லாருமே நிறைய ஸ்கூலில் என்ன நடந்துச்சு A to Z எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. நாங்களும் இதை நல்லா சாப்பிட்டுட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். வாங்க சாப்பிட்லாம். ஈவினிங் பாப்பா 2 பேரும் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை. உங்கள் ஊர்லேயும் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் ப்ரேயர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நைட் ரொட்டீனுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடக்கி நான் ஊற வச்சது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. ஒரு 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சிலேயே நீங்கள் போடலாம். நீங்கள் கிரைண்டரில் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. மிக்சிலேயே நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்கனாவே நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருந்துச்சுன்னா நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி உடஞ்சி வர மாதிரி இருக்கும். இது நீங்கள் புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே எடுத்து டைரெக்டாக அரைச்ச உடனேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட நான் என்ன சேர்த்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் சீரகமும் சோம்பும் வந்துட்டு நான் அரைச்சி ஒரு பவுடராக வச்சுருக்கேன். அந்த பவுடர் தான் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள், இதை மட்டும்தான் நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் இதெல்லாமே சேர்த்திக்கலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் ப்ளைனாக தான் செய்ய போகிறேன். இது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தக்காளி சட்னி செய்யலான்ட்ருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி செய்யலான்ட்ருக்கேன். வெங்காயம் கம்மியாக போடணும், தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. பூண்டு நிறையா போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நான் வந்துட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை நான் சேர்த்திருக்கேன். இதை நீங்கள் சேர்த்தும் போது உங்களுக்கு சட்னி வந்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சீரகம், வெங்காயம், அப்புறம் பூண்டு, வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சா கார சட்னி கொஞ்சம் ரெடி ஆயிரும். நான் காரம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். இதை மட்டும் போட்டாவே போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நல்லா வதக்கியாச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைமிங்லேயே பாப்பாவும் 2 பேரும் வந்துட்டாங்க. டியூஷன் அரபிக் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நான் அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே தூங்கிடுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் மாதிரி போவாங்க வெளியவே, அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. ரொம்ப நேரம்லாம் முழிச்சிட்ருக்க மாட்டாங்க. இப்போ வீடியோவில் பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். புளிக்க வைக்கல, எதுவும் பண்ணலை. சிம்பிளாக இந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈஸியாக செய்யலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நஃபி விலாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.